செகண்ட் லவ் எபிசோட் 9. நடிப்பு 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 ரியாலிட்டி ஷோவில் ரீல் பண்ணுறதுலாம் நம்ம லேடிஸ்க்கெலாம் கை வந்த கலை. இங்கே ரொம்ப கிளியராக தெரிஞ்சு செகண்ட் லவ் அப்படின்னா என்னது தெரிஞ்சு உள்ளே வந்த மோனிஷா பயங்கரமாக வந்து நடிக்கிறாங்க. பாவம் பசங்களை வந்து ஏமாத்துகிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, அந்த நடிப்பை வந்து ஈடன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீ பெரிய நடிகை, உன் நடிப்பு சூப்பர் அப்படின்றாங்க. இதை வந்து பிரியங்கா கை கொட்டி வந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். இல்லை வெளியே ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேதனைப்படுறாங்களான்றது நமக்கு வந்து தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வந்து இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாங்க. எவனும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி செம்மையாக பேசுகிறாங்க. அது நார்மலாக பேசுனாலும் பரவாயில்ல, நக்கலாக வந்து பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஸ்ருத்திகா வந்துட்டு இன்றைக்கி வந்து குப்பிட்டா வந்து அவங்களோட ரோல் பண்ணுறப்போ வந்து காதல் விருந்து அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து இப்போ வந்து எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஸ்ருதிகா வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சவொடனே எல்லோரையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து யார் யாருக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குதுங்கிறத வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து அவங்க சமைக்கிறாங்கன்றது நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து 6 ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த டாஸ்க் வந்து கொடுக்கலாம். 6 ஆண்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்டான இதை வந்து டிஷ்ஷை வந்து போர்டு வந்து நம்ம பார்ப்போம், சூஸ் பண்ண சொல்லலாம். அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க, ஏன் சூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு லேடிஸை வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டு ஜென்ஸை மட்டும் வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ருதிகா கூட்டிகிட்டு போனவுடனே அந்த போர்டில் வந்து வரிசையாக வந்து மெனு எழுதியிருக்குது. அதில் வந்து சிக்கன் மோமோஸ், மீன் கறி, கஞ்சி சோறு, சிக்கன் பிரியாணி, நாசிக்கோர், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பர்கர், அதுக்கப்புறம் சிக்கன் சாலட், இதெல்லாம் இருக்குது. முதல்ல வந்து தினேஷ் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன இது பண்ணணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து அவர் அந்த போர்டை பார்த்துட்டு அவர் கிளியராக சொல்லிடுறாரு, எனக்கு வந்து சிக்கன் மோமோஸ் வந்துட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப யாருக்கு பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருத்திகா. அதுக்கு தினேஷ் கிளியராக சொல்கிறாரு, நான் வந்து வீணாக்காவை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெக்கே வந்து கேட்குறப்ப வெக்கே வந்து நான் வந்து மோனிஷாவுக்கு தான் பண்ணுறேன், மீன் கறியும் கஞ்சி சோறும் வந்து மோனிஷாவுக்கு பிடிக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜாவுக்கு சாய்ஸ் போகுது. ராஜா போகிறப்போ வந்து அவர் வந்து சிக்கன் பிரியாணி வந்து எடுக்கிறாரு. சிக்கன் பிரியாணி எடுக்கிறப்பே வந்து அது நான் சிந்தூரிக்கு தான் நான் எடுக்கிறேன், ஆனால் சிந்தூரிக்கு சிக்கன் பிரியாணி சுத்தமாக வந்து பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சது தானே நான் செய்ய முடியும். இப்போ சப்போஸ் அவளுக்கு பிடிச்சது சரியாக செய்யலைன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துடும் இல்லையா, அதனால் ஐ ப்ரிஃபர் சிக்கன் பிரியாணி அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதை சொன்னதுக்கு பின்னால் வந்துட்டு அப்புறம் அசீமுக்கு வந்து போகுது. அசீமை கேட்குறப்போ வந்து அசீம் வந்து ஏற்கனவே வில்லங்கம், அவர் வில்லங்கன்றது கிளியராக வந்து காட்டிடுறாரு. ஸோ நாசிக் கோரி வந்து நான் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறப்போ வந்து எடுத்துக்கிறேன், நாசிக் கோரியில் அயாம் எடுக்கவா, உயான் எடுக்கவா, கியான் எடுக்கவான்னு கேட்குறப்போ இவங்க எல்லாம் குழம்பிடுறாங்க. முக்கியமாக ஸ்ருதிகா வந்து தலை சுற்றிடுது. என்னங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து அசீம் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறார், இது வந்து மலேசியன் ஃபுட்டு, நாசிக் கோரி அப்படின்றது வந்து ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் போட்டால் அயாம் வரும், ப்ரான் போட்டால் அதுக்கு பேர் மாறும், அது மாதிரி மீன் போட்டால் பேர் மாறுன்னு சொல்கிறப்போ வந்து இவங்க வந்து நீங்கள் சிக்கனே எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்போ நாசிக் கோரி வந்துட்டு அயாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அசீம் வந்து அதை எடுத்துக்கிறாரு. பட் அவருக்கு ஆள் இல்லாதனால அவர் வந்து வரவங்க வரட்டும், டிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் அவர் சமைக்க இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தேஜாஸு சாய்ஸ் அங்கே இருக்கிறது வந்து சிக்கன் சாலட் அண்டு வந்து சிக்கன் பர்கர் இருக்குது. ஸோ தேஜாஸ் வேறு வழி இல்லை, இந்த இருக்கிற 2ல் ஒன்று எடுக்கிறப்ப சிக்கன் பர்கர் எடுக்கிறாரு. கிளியராக சொல்லிடுறாரு, நேகாவுக்கு வந்து சிக்கன் பர்கர் வந்து பிடிக்கும், அதனால் நான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அபித்துக்கு நோ அதர் சாய்ஸு, ஒன்லி ஆப்ஷன் வந்து லெஃப்ட் வந்து சிக்கன் சாலட் தான். ஸோ அவரும் வந்து யாருக்கும் அசீம் மாதிரி வந்து அவருக்கு வேண்டிய ஆள் இல்லை, அவரை யாருமே சூஸ் பண்ணாதனால நானாக சமைக்கிறேங்க, வரவங்க வந்து சாப்பிட்றவங்க பிடிக்கிறவங்க பிடிக்கட்டும்
அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆ, ஆ, வீணா வந்து ஆ, கிட்ட வந்துட்டு வீணாவுக்கு வந்து உள்ளக்குள்ளே குழம்பிக்கிட்டு அலைகிறாங்க. ஏன்னா வீணா வந்து தினேஷோட வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது என்ன குழப்பன்றது ஸ்ருதிகா அவங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போய் காட்டுறப்போ நமக்கு வந்து புரியுது. இப்போ ஸ்ருதிகா வீட்டுக்குள்ளே போய் எல்லோரும் போய் வரிசையாக நில்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் நான் பிடிச்ச ஆளுக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இப்போ வீணா அவனுடைய குழப்பம் இன்னும் அதிகமாகுது. வீணா ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஐ ஆம் வெரி மச் டிஸப்பாயிண்டடு. எனக்கு வந்து நாசிக் கோரி தான் பிடிக்கும். அசீம் வந்து என் உணவை வந்து சமைக்கிறான். ஆனால் இங்கே வந்து தினேஷை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மோமோஸு அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்க வந்து வீணா வந்து எனக்கு வந்து நான் பிடிச்ச டிஷ்ஷுக்கிட்ட போய் நிற்கிறேன்ற மாதிரி வந்து போகிறாங்க. போகிறப்போ வந்து ராஜா வந்து கிளியராக சொல்கிறாரு, எனக்கு தெரியுங்க அவளுக்கு வந்து பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இட் இஸ் ஓகேன்ற மூடில் ராஜா வந்து கிளியர் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிந்துரி வந்து ராஜா கிட்ட வந்து போவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ராஜா கிட்ட போகலை, அபீத்துக்கிட்ட போகிறாங்க. ஏன்னா சிந்துரிக்கு பிரியாணி பிடிக்காது, ஆனால் சிந்துரிக்கு சேலடு பிடிக்கும். அதனால் அவங்க அபீத்துக்கிட்ட போகிறாங்க. ஸோ சிந்துரியினுடைய பேர் வந்து ராஜா வந்துட்டு இட் இஸ் ஓகேன்ற மாதிரி விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா வந்து இங்கே வந்து வெக்கே கிட்ட போகலை, அதுக்கு பதிலாக அசீம் கிட்ட போகிறாங்க. வீணா வந்து இப்போ வெக்கே கிட்ட வந்து போகிறாங்க. போகிறப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ருதிகா வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. சாய்ஸ் கொடுக்குறப்போ வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ண விரும்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அசீம் கிட்ட இருக்க மோனிஷா வந்துட்டு ஒரு அந்த சாய்ஸை எடுத்துக்கிட்டு திருப்பி வெக்கே கிட்ட போயிடுறாங்க. இங்கே அசீம் கிட்ட வந்து ஈடன் வராங்க. ஈடன் வந்து நிற்கிறாங்க. ஈடனுக்கு வந்துட்டு அசீம் பிடிக்கிற நாசிக் கோரி பிடிக்கும் போல தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்னு பக்கத்துலேருந்து வந்து பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு அந்த காதல் விருந்து வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. காதல் விருந்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்றப்போ வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே வெக்கேக்கு ரொம்ப ஒரு ஒரு குஷியாகிறாரு, ரொம்ப சந்தோஷமாகிறாரு. மோனிஷாவுக்கு ரியல் லவ்வோடு வந்து அந்த சாப்பாடை வந்து பரிமாறுறாரு. அப்போ மோனிஷா வந்து ஸ்வாப் பண்ணுறப்பையும் சொல்லுவாங்க, இப்பயும் சொல்லுவாங்க, அவரும்பாங்க. எல்லாரும் வந்து கை தட்டுவாங்க. அவர் ஆசை வந்து கையால் சாப்பிட்றது, அதனால் ஸ்பூன் வேணாம் நான் கையால் சாப்பிட்றேன். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் நல்லா செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லோரும் ஒரு அர்த்தம் கலந்த புன்னையோட ஒருத்தர் ஒரு இன்மேட்ஸ் வந்து ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. சாப்பிட்டுட்டு சாப்பாடு உண்மையில் சூப்பராக இருக்கு, எனக்கு ஹோம்லி ஞாபகம் வருதுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா சாப்பிட்றப்போ வந்து உப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மோமோஸில். ஸோ அங்கே தினேஷுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம், நான் உப்பு கம்மியாக தான் போட்டேன் அப்படின்றாரு. போடுறப்போ வந்துட்டு திருப்பி ஸ்ருதிகா கேட்குறப்போ அதில் உப்பு இல்லைங்கன்னு ஸ்ட்ராங்காக அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வந்து சாப்பிட்றப்போ பிரியாணி நல்லா இருக்குன்றாங்க. ஈடன் வந்துட்டு அதே மாதிரி சொல்கிறப்போ அவங்களுடைய ஃபுட்டு நல்லா இருக்குன்றாங்க. நேகாவும் சிக்கன் பர்கர் நல்லா இருக்குது, சிந்துரி வந்து பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குக்கிங்லாம் நல்லா இருக்குதுங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதிகா வந்துட்டு அவங்க ஜென்ஸ்லாம் நமக்காக போட்ட எஃபோர்ட் வந்துட்டு அப்படி நம்ம எடுத்துக்கணும், அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, ஃபர்தர் ஸ்டெப்புக்காக மூவ் பண்ணுறாங்க, அதை லேடிஸ்லாம் புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சொல்லிவிட்டு இடத்த காலி பண்ணுறாங்க. உள்ளே வந்து மோனிஷா, ஈடன், பிரியங்கா இவங்க 3 பேரும் ஒரு செட்டுன்னு நம்ம போன எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். பேசுகிறப்போ வந்து இங்கே வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, வெக்கே ஓகே தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மோனிஷாவை பார்த்து. அப்போ மோனிஷா இல்லை எனக்கு பிடிக்கலன்றாங்க. அப்போ வந்து ஈடன் சொல்கிறாங்க, டே நீ பெரிய நடிகடி, உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு வந்து சாப்பிட்றப்போ நடிச்சல அப்படின்னு சொல்கிறப்போ வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. லேடிஸ் மென்டாலிட்டி பாருங்கள். அங்கே வெக்கேக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அவர் ஜாலியாக நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இவங்க பேசுகிற பேச்சு வந்து பார்க்குறப்போ
கொஞ்சம் நமக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கு பக்கத்து ரூமில் வந்து வெக்கே, ஆபித், தினேஷ் பேசுகிறப்போ வந்து அப்போ வெக்கே சொல்கிறாரு, மோனிஷா மேலே நான் கிச்சனில் வந்து நான் தான் க்ளீன் பண்ணேன், பட் அவள் க்ளீன் பண்ணதா வந்துட்டு நான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி மோனிஷா விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு தினேஷ் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீணா ரூமுக்கு போய் பேசுகிறாரு. அப்போ வீணா வந்துட்டு ஏன் மோமோஸு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டுக்கிறப்ப இவர் சொல்கிறாரு, எனக்கு மோமோஸ் பண்ணுறது ஈஸினால நான் எடுத்தேன்றாரு. எனக்கு பயங்கர காண்டாக இருந்தது, எஃபோர்ட் போடணும்னு சொல்லிட்டு ஸ்ருத்திகா சொல்கிறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் காண்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அதுக்கு கை தொட்டுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்றப்ப தினேஷ் வந்துட்டு எல்லாரும் நம்ம மேலே பொறாமப்படுறாங்கன்ற ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கிறாரு. அதே நேரம் வந்து ராஜா ரூமில் வந்து தேஜாஸ் நுழையிறாரு. தேஜாஸ் வந்து கிளியராக வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்குறப்ப வந்துட்டு, எனக்கு வந்து ஃபிசிக்கல் டச் வேணும், எனக்கு வந்து அவளை தொடணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அவர் வந்து இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. வெக்கேக்கு வந்துட்டு பிரியங்கா மேலே இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு மோனிஷா வந்து ஈடன்ட்ட வந்துட்டு ஒரு பிட்டு போடுறாங்க. இதுவும் நமக்கு வந்து கிளியராக புரியுது. அதுக்கு அடுத்து வந்து தேஜாஸ் நேகாவும் பேசுகிறாங்க. அப்போ தேஜாஸ் வந்து பயங்கரமான ஆள், எனக்கு தொடரும் போல் இருக்குது, ஃபிசிக்கல் டச் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நேகா சொல்கிறாங்க, எனக்கு கம்ஃபர்ட்டாக எனக்கு வந்து ஃபீலிங் சேஃபாக இருந்தேன், எனக்கு டச்சு ஓகே தான் சொல்கிறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு கபால்னு கையை பிடிச்சி மெல்ல கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே வந்து கட் ஆகிடுது கேமரா. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா, மோனிஷா, ஈடன் வந்து பேசுகிறப்போ ராஜாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க ராஜாவை பற்றி, ராஜாவை சுத்தமாக பிடிக்கல, 1000 தடவை சொல்லியாச்சு, எஃபோர்ட் போடுறதா நினச்சிக்கிட்டு பிரியாணி செட்டு போட்டு ஆட்டுறான்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து தேஜா ராஜாஸ்கிட்ட சொல்கிறாரு, பிரியங்கா ஏன்ப்பா இப்படி பேசுகிறான் உன்னை பற்றின்னு சொல்கிறப்போ ராஜா சொல்கிறான், இல்லைங்க அவங்களுக்கும் எனக்கும் வந்து டெஸ்பரேட்டுன்ற பற்றியும் பீரியாரிட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக வந்து பிரியங்கா என்ன பேசுனாங்கன்னு போட்டு உடைக்கிறாரு. உடைக்கிறப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரியங்கா வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறாங்க, எனக்கு எவனுமே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசுகிறப்போ சிந்தூர்கிட்ட வந்து பேசுகிறப்போ ஓங்கி அடித்து பேசுகிறாங்க. எனக்கு எவனும் ப்ரப்போஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு எவனையும் பிடிக்கல, சும்மா விளையிறதுன்னு வேணாம், குறிப்பாக இந்த வீட்டில் எவனுமே எனக்கு ஆகாது அப்படின்னு வந்து பிரியங்கா வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து பேசுகிறாங்க. ஸோ நமக்கு கிளியராக புரியுது பிரியங்காவுடைய ஆட்டிடியூடு இதுதான்றது வந்து. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்றது வந்து.